பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல டுடே எபிசோட்ல பாண்டியன் இருந்துட்டு கோமதி கிட்ட நான் என்ன பண்ணா நீ திரும்ப வீட்டுக்கு வருவ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் தான் நடிக்கிறவளாச்சே, நான் இதுக்காக திரும்பவும் அந்த வீட்டுக்கு வரணும். இங்க பாருங்க, என்னாலலாம் அந்த வீட்டுக்கு வர முடியாது, ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இடம் பொருள் எங்கன்னு பார்க்காம நம்ம பாண்டியன் இருந்துட்டு நம்ம கோமதியோட காலில் விழுந்துடுறாங்க. அதுக்கடுத்ததாக கோமதி இருந்துட்டு என்னங்க காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம பாண்டியன் வந்து சொன்ன உடனே கோமதி இருந்துட்டு இங்கே பாருங்கள், நீங்கள் காலில் விழணுன்றதுக்காகலாம் நான் இந்த மாதிரிலாம் பண்ணலை, அதனால் தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் இருந்துட்டு எனக்கு எல்லாமே நீதான்றியும், உன்னை விட்டால் எனக்கு யார் இருக்காங்க, திடீர்னு வீட்டை விட்டு வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டுட்டு எடி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த சைடு அம்மாவும் அப்பாவும் வெளியில் போனாங்க. இன்னுமே ஆளாக்கானவி அம்மாவை அப்பா சமாதானம் பண்ணியிருப்பாரா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எல்லாருமே ரொம்பவே டென்ஷனில் இருக்காங்க. கண்டிப்பாக மாமா அத்தையோடு தான் வரப்போகிறாங்க, யாரும் அதை நினச்சி வருத்தப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மீனா எல்லாரையும் சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அம்மா மட்டும் திரும்ப வீட்டுக்கு வரலனா அவரை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. என் பொண்ணோட நான் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சா அதுக்குள்ளே இப்படியெல்லாம் நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு காந்திமதி ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.